வணக்கம். இது வழக்கு. முதல் முறையா தன்னோட உயிரா இந்த உலகுக்கு வெளியில வந்த அந்த பிஞ்சு குழந்தைய கையில ஏந்தி தன்னோட பிரச்சனையெல்லாம் தீரப்போகுதுன்னு நினைச்சு மனம் மகிழ்ந்து போற பெற்றோர்கள் தான் எல்லாருமே. ஆனா அதே பிள்ளை வளர்ந்து ஆளாகி அந்த பெற்றோரையே எதிர்த்து நின்னா, ஆமா, குடிக்கு ஆட்பட்டு குடும்பத்துல பிரச்சனைகள் உருவாக்கிட்டு வந்த பிள்ளைய தந்தையே கட்டி போட்டு கொலை செஞ்சிருக்காரு. அப்படி என்ன நடந்தது? 21/5/2017 இரவு சுமார் 1:30 மணிக்கு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சரகத்துக்கு உட்பட்ட முல்லை நகர் பகுதியிலிருந்து ஒரு போன் கால் வருது. இது மாதிரி இந்த முல்லை நகர் பகுதியில் ஒரு வீட்டில் அப்பா மகனை கொண்டான்னு தகவல் வருது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் முல்லை நகரைச் சேர்ந்தவர் மோகன். 62 வயதான மோகன் கூலி வேலை செய்து வருகிறார். மோகனுக்கு வனஜா என்ற மனைவியும் 2 மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர். திருமணமான 2 மகள்களில் ஒருவர் கணவருடன் வாழ விருப்பமில்லாமல் பெற்றோர் வீட்டுக்கே வந்து அவர்களுடனேயே வாழ்ந்து வருகிறார். அங்க 2 பொண்ணு இருக்காங்க. ஒரு பொண்ணு கவிதா இருக்காங்க. கவிதா கூட பிறந்த அக்கா. அது கல்யாணம் ஆகி 5 வருஷம் இருக்கு. மகன் பார்த்திபனுக்கு 29 வயது. எந்த வேலைக்கும் செல்லாமல் பொழுதை கழிப்பதோடு குடும்பத்தாரிடம் பணம் வாங்கி அந்த பணத்தில் நிறைய குடிப்பதும் அவர் வழக்கம். குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து மற்றவர்களுடன் தகராறும் செய்து கொண்டிருந்தார் பார்த்திபன். இதனால் வீட்டில் உள்ளவர்கள் பெரும் கவலையடைந்தனர். நிம்மதி இழந்து தவித்தனர். ஒரு நாள் காலை வீட்டுக்கு வந்த பார்த்திபன் குடிக்க தனக்கு பணம் வேண்டும் என சண்டை போடுகிறார். எங்க அப்பா எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, எனக்கு அண்ணா தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இன்னைக்கு கூட நைட் குடிச்சிட்டு எங்க அப்பாவே மணி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வச்சுட்டு சொன்னாரு. வீட்டில் நடந்த இந்த சண்டையில் மனமுடைந்து போன மோகன் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என நினைத்து அதற்கு ஒரு திட்டமும் போடுகிறார். அன்று இரவு நன்றாக குடித்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார் பார்த்திபன். தன் திட்டத்தை நிறைவேற்ற பார்த்திபனுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்கச் செய்கிறார் மோகன். இரவு 11 மணி. கட்டிலில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பார்த்திபனின் கை கால்களை கட்டிய மோகன் அந்த கயிற்றை வைத்தே பார்த்திபனின் கழுத்தை நெருக்கிறார். 2 காலையும் கையும் கட்டி ஒரு கயிற்றை எடுத்து கழுத்துல போட்டு கொண்டுட்டாரு. அதே இடத்தில் துடிதுடித்து இறந்து போகிறார் பார்த்திபன். இறந்து போன பார்த்திபனின் உடலை கட்டி எழுத மோகன் சில மணி நேரத்தில் போலீசுக்கு போன் செய்து தன் மகனை தான் கொன்றுவிட்டதாக கூறி தேம்பி தேம்பி அழுகிறார். நாங்க போலீஸ் பார்ட்டியோட போறோம். போய் பார்க்கல பெரிய வீடு பக்கத்துல மொசைக்கரையில இறந்தவர் இருக்காரு. விசாரிக்கல இறந்து போனவர் பார்த்திபன் அவங்க அப்பா மோகன் சொல்றாங்க. வழக்கு போய் விசாரிக்கல இந்த இது இவனுடைய டார்ச்சர் தாங்க முடியல. எப்பவுமே பெத்த அப்பனையே குடிக்கிறதுக்கு பாட்டில் வாங்கிட்டு சொல்லி குடிச்சு அது அவர் முன்னால குடிச்சிட்டு தகராறு பண்றதுனால அந்த குடும்பம் நல்ல பெருமை பாரம்பரியமான குடும்பம். இந்த குடும்பத்துக்கு கேவலம் எண்ணத்துல தான் அவர் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அந்த கவிதை கவனம் எடுக்கிறாங்க. மோகனை சமாதானப்படுத்திய போலீஸ் அவர் வீடு வந்து அவரை கைது செய்கிறது. என்ன பெத்த மகனை என்னையோ எனக்கு ரொம்ப கேவலமா போச்சு, அசிங்கமா போச்சு. அதனாலதான் பொண்ணு சொல்லிட்டு அவர் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அவரை அரெஸ்ட் பண்ணி நாங்க நீதிமன்ற கால அனுப்பிச்சிருக்கோம். விசாரணை தொடர்ந்து இருக்கிறது. தந்தை தன் மகனை கயிறு கட்டி மிக கொடூரமான முறையில கொலை செஞ்சிருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மது அருந்து வருவாங்க. அவர் பெற்றெடுத்த தந்தையே மது வாங்கிட்டு வர சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காரு. ஒரு பெற்றெடுத்த தந்தையே தன் மகனை கொண்டிருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு மது அவரை சீரழிச்சிருக்குங்கிறது கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கணும், கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அவர் மனதை தன் பிள்ளையை கொல்லும் பொழுது தன் மனதை மிகவும் கல்லாக்கி கொண்டு அவர் அவருடைய பிள்ளையை கொண்டிருக்காரு. ஒரு தந்தையா தன்னோட பிள்ளைக்கு எல்லாம் செய்து கொடுத்த பிறகும்
மகன் ஊதாரித்தனமா இருந்ததால தான் அவரை கொலை செய்ததா சொல்லியிருக்காரு அந்த தந்தை. ஆனா பிரச்சனைக்கு தீர்வு கொலைதானா? கல்லூரிக்கு போன பேராசிரியர் வீடு திரும்பல. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. சென்னை முழுக்க தேடினாங்க. எப்படி அவர் கிடைச்சிருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில தேடினவங்களுக்கு சென்னையில பள்ளிக்கரணை ஏரி பக்கத்துல அவருடைய சடலம் தான் கிடைச்சது. எப்படி அவர் இறந்தார்? சென்னை பள்ளிக்கரணை நாராயணபுரத்தில் உள்ளது அந்த ஏரி. அந்த காலை நேரத்திலேயே கோடை வெயில் சுட்டெரித்து அந்த ஏரி நீரை தன் கதிர்களால் பளபளக்க செய்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியைச் சேர்ந்த சில டிரைவர்கள் தங்கள் வண்டியை சுத்தம் செய்வதற்காக அந்த ஏரிக்கு வருகின்றனர். அப்போது அந்த காட்சியை பார்த்து அதிர்ந்து போகின்றனர். ஒரு இளைஞரின் சடலம் உள்ளாடை மட்டும் அணிந்த நிலையில் ஏரியில் மிதந்து கொண்டிருக்கிறது. உடனே போலீசுக்கு தகவல் செல்கிறது. போலீசும் அந்த பகுதி மக்களும் சேர்ந்து நீரில் மிதந்து கொண்டிருந்த அந்த சடலத்தை வெளியே எடுக்கின்றனர். இறந்தவரின் உடைமைகள் அருகிலேயே கிடந்ததால் அவரின் முகவரி பார்த்து அடையாளம் கண்டுபிடித்து உறவினர்களை அழைக்கின்றனர் போலீசார். சென்னை மடிப்பாக்கம் ராஜேஸ்வரி நகர் 5வது தெருவைச் சேர்ந்தவர் மனோஜ் நிரஞ்சன். 30 வயதான மனோஜ் நிரஞ்சன் காஞ்சிபுரம் அருகே உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். பெற்றோருக்கு ஒரே மகனான மனோஜ் நிரஞ்சன் மிகவும் அமைதியானவர். தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று மட்டுமே இருந்திருக்கிறார். இந்த மடிப்பாக்கம் ஃபுல்லா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நீங்க கேட்டு பாருங்க என் பையன் எப்படின்னு. அந்த லாஸ்ட்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கடை இருக்கு, ஜெய் ப்ரொவிஷன், அங்க வரைக்கும் கேட்டு பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க என் பையனை பத்தி. ஈவன் அந்த சைட் தாண்டி அவன் பஸ் ஏற இடத்துல கூட போய் கேளுங்க என் பையனை பத்தி. எல்லாருமே அவனை பத்தி நல்ல அபிப்பிராயம் தான் சொல்லுவாங்க. யாருமே என் பையனை பத்தியோ எங்களை பத்தியோ தப்பான வார்த்தை சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா நாங்க அப்படி மூவ் பண்ணவே மாட்டோம் யார்கிட்டையும். காலேஜ் உண்டு, வீடு உண்டு. அது சின்ன குழந்தைங்க, நான் எல்கேஜி படிக்கிறதுல இருந்து பாக்குறேன். அந்த குழந்தைங்களை எல்கேஜில இருந்தே பாக்குறேன். அந்த பையன் விளையாடுறதுக்கு கூட வரமாட்டான், வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பையன். நண்பர்கள் கூட அதிகம் கிடையாது. அக்கம் பக்கத்திலும் மிகவும் நல்ல பெயரே. ஈவன் பக்கத்து பிளாட்ல கூட கேட்பாங்க, 3 வருஷம் ஆச்சு நாங்க வந்து ஒரு நாள் உங்க பையனை பார்த்தது கிடையாது, ஒரே ஒரு தடவை உங்க போட்டோ காட்டுங்க பையன்துன்னு கேட்டாங்க. அப்புறம் தான் பார்த்தாங்க, இது உங்க பையனா, நாங்க பார்த்ததே கிடையாது, 3 இயர்ஸ் ஆச்சு வந்து. என் பசங்களுக்குலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இவன் தான் ஃபில் பண்ணி தருவான். பக்கத்துல யாராவது பசங்க கூட தெரியலன்னா நான் இவன்ட்ட தான் அனுப்புவேன். யூனிவர்சிட்டி ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி தருவான். மேக்ஸ் வந்து நிறைய பசங்களுக்கு டியூஷன் எடுத்திருக்கான். கடந்த வாரம் ஒரு நாள் வழக்கம் போல கல்லூரி வேலைக்கு செல்கிறார் மனோஜ் நிரஞ்சன். புதன்கிழமை வந்து 2 to 5 எக்ஸாம் டியூட்டி பார்த்திருக்காரு. எக்ஸாம் டியூட்டி பார்த்துட்டு ஒரு ப்ரொஃபசர் கொண்டு வந்து இறக்கியிருக்காரு சோழிங்கநல்லூர்ல. அங்கிருந்து அவன் என்ன பண்ணிருக்கான், ஒரு பஸ் பிடிச்சிட்டு 30 rupees டிக்கெட் எடுத்துட்டு சுண்ணாம்பகுளத்தூர்ல இறங்கியிருக்கான். இறங்கும் போது ஒரு 6:30 போல நான் கால் பண்ணேன். போன் பண்ணதுக்கு வைடி வைடி வைடின்னு அலறின்னு சொன்னான். சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், போனை கட் பண்ணிட்டான். ஆனால் மாலையில் தவறாமல் வீடு திரும்புபவர் அன்று வெகுநேரமாகியும் திரும்பவில்லை. தங்கள் மகன் எங்கு சென்றிருப்பான் என்று பெற்றோர்கள் பல இடங்களில் விசாரிக்கின்றனர். அதுக்கப்புறமா மறுநாள் ஸ்கூலுக்கு போனேன். நான் வேளாங்கண்ணி ஸ்கூல்ல பண்ற வேலை. அங்க போய் நான் கேட்டேன், என்ன சார் இது போல என் பையன் திரும்பி வரவே இல்லை அப்படின்ட்டு. ஒரு 9:15 போல 9:15 போல அவர் என்ன பண்ணாரு, அவனோட செல்லுக்கு போன் பண்ணா எடுக்கவே இல்லை. அப்புறம் எங்க இருந்தோ மெசேஜ் அனுப்பிச்சாரு அவரு, நீங்க இதுக்கு பதில் கொடுக்கலன்னா பெரிய இஷ்யூ ஆயிடும் அப்படின்ட்டு. நிரஞ்சனின் ஒரே நண்பனான குமாரிடம் விசாரிக்க அவரின் போன் நம்பரும் கிடைக்கவில்லை. மறுநாள் காலை நிரஞ்சனின் வீட்டுக்கு ஒரு தகவல் வருகிறது. அவர்கள் வீட்டு பையன் பள்ளிக்கரணை ஏரியில் பிணமாக கிடக்கிறார் என்று. நிரஞ்சனின் குடும்பத்தினர் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உடனே பள்ளிக்கரணை ஏரிக்கு விரைய அங்கே நீரில் பிணமாக மிதந்து கொண்டிருக்கிறார் நிரஞ்சன்.
அங்க போய் பார்த்தாக்கா பையனுக்கு துணியே இல்ல, உடம்புல வெறும் ஜட்டி மட்டும் போட்டுட்டு யாரோ என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. எவரும் கொலை செய்ததற்கான அடையாளம் எதுவும் இல்லாததால் தற்கொலையாக இருக்குமோ என்று சந்தேகப்படுகிறது போலீஸ். ஆனா அந்த பையனுக்கு நீச்சல் நல்லா தெரியும், வேலைச்சேரியில போய் கத்துக்கிற பையன் தான். அப்படியே ட்ரௌனிங் ஆனா கூட அவன் நீந்தி மேல வர்றதுக்கு அவனுக்கு அந்த திறமை இருக்கு. அதாவது ஒரு நல்ல ஹைட் வெயிட்டா இருப்பான் ஆள். ஸோ அவன் தண்ணியில மூழ்கினா அங்க இருக்கிற தண்ணியில மூழ்கி சாகுற அளவுக்கு அவனோட உடம்பு பாத்தீங்கன்னாலே லீனா இருந்தா நம்ம ஏத்துக்கலாம். நல்ல ஹைட் வெயிட் அவனோட உடம்பு நல்ல ஹைட் வெயிட்டா இருப்பான். அப்படி இருக்க பையன் தண்ணியில மூழ்கினா, அதுவும் நீச்சல் தெரிஞ்ச ஒரு பையன் போயிட்டு ஒரு ப்ரொஃபஸரா இருக்கோ நடுவுல வழியில டாய்லெட் போறதுக்கோ இதுக்கோ எல்லாத்தையும் அவுத்துக்கு வச்சுட்டு போய் இந்த மாதிரி செய்யணும்ன்ற அவசியம் அவனுக்கு கிடையாது. ஜஸ்ட் இன்னொரு 10 நிமிஷத்துல ஒரு ஆட்டோ பிடிச்சானா வீட்டுக்கு வந்துருவான். நல்லா தெரியும் அவன் எல்லாம் சூசைட் அட்டன் பண்ண மாட்டான்றது கான்பிடென்டா தெரியும். ஏன்னா அந்த பையன் அவ்வளவு சாஃப்ட் கேரக்டர். ஆனால் மனோஜ் நிரஞ்சனின் பெற்றோர் சந்தேகிப்பது வேறு ஏதோ விபரீதம் நடந்திருப்பதாக. வேன் எல்லாம் கழுவுறாங்க சார், அந்த இடத்துக்குலாம் என் பையன் போக சான்ஸ் கிடையாது. பிகாஸ் ஹி இஸ் ஹேவிங் எ குட் கேரக்டர். அது இல்லாம எஸ்எஸ்என் காலேஜ்ல அவனுக்கு பெஸ்ட் டீச்சர் அவார்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி. அவங்க எல்லாம் கூட ரொம்ப அழுதாங்க, மனோஜுக்கு போயா இப்படி ஆயிடுச்சுன்னு. ஒரு 2000 பசங்க கிட்ட பார்த்தாங்க, எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே கதறி அழுதாங்க. ஆனா அந்த மொமெண்ட்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் அந்த டெட் பாடி வாங்கியிருக்கவே மாட்டேன். மனோஜ் நிரஞ்சன் பொதுவாக அமைதியானவராகவும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருப்பதால் அவருக்கு எதிரிகள் என்று எவரும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்கின்றனர் அவர்கள். ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ரொம்ப வச்சுக்கோ, எல்லார்கிட்டயுமே நல்லா பழகுவான் அவன். யார் கூப்பிட்டாலும் அவங்க ஹெல்பிங் பண்றது, ஃப்ரெண்டா ரொம்ப நாள் பழகினா போல அவன் எல்லார்கிட்டையும் க்ளோஸப்பா இருக்கும். பார்க்காதவங்க கூட அவனை பத்தி நல்லா தான் பேசுவாங்க. காலேஜ்ல எல்லாமே அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. எல்லாம் கோவில் மாதிரி நினைச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவோம். வீட்டுக்குள்ள வந்தானா ஒரு தடவை ஒன்ஸ் அப்பதான் வெளியே போகவே மாட்டான் சார், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். பிக்சர் போறதோ அந்த ஒரு பேட் ஹேபிட் எல்லாம் கிடையாது. எங்களை சண்டே சாட்டர்டேஸ்ல அவுட் கோயிங் எங்கன்னா கூட்டிட்டு போவாங்க. ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு வெளியெல்லாம் கூட்டிட்டு போவோம். ஆனால் மனோஜின் ஒரே நெருங்கிய நண்பரான குமார் இன்றைய தினம் வரை வீட்டுக்கு வந்து விசாரிக்காதது உறவினர்களுக்கு ஒரு புதிராகவே இருக்கிறது. டெய்லி கான்டாக்ட் பண்ணது ஒரு 8:30 போல குமார்னு ஒரு பையன் மட்டும் பேசுவான். எங்க வீட்டு திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அவன் தான் போவான் வருவான். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவனோட போன் நம்பரோ அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. அந்த பையன் கால் பண்ணுவான் இங்க இருந்து, இவன் இங்க இருந்து போவான். அவ்வளவுதான் தெரியும். என்னைக்குன்னா ஒரு நாள் சண்டே போன் பண்ணுவான். அவ்வளவுதான் தெரியும். ஆனா அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. அவனும் நல்ல பையன் தான். ஏதோ ஐடி ஃபீல்ட்ல வேலை பண்றான். சப்போஸ் அவன் அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா ஃப்ரெண்டு இல்லையா, எனக்கு இது போல ஆகுதுன்னு ஏதாவது சொல்லி இருக்கலாம் அவங்ககிட்ட. ஒரு ஃப்ரெண்டு இறந்துட்டாருன்னா ஓடி வருவாங்க அவசரமா. இது வரைக்கும் வரல. அதனால அவனுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சிருக்கலாமோ என்னவோன்னு எங்களுக்கு சந்தேகம். அதனாலதான் வராதனால அவர் ஏதாவது பயந்துட்டு வராம இருக்கிறாரா, இல்ல விஷயம் தெரியாம வராம இருக்கிறாரா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதனால அவரை பிடிச்சா அவர்கிட்ட போய் கேட்டா ஏதாவது விஷயம் தெரியல. மனோஜ் நிரஞ்சனின் மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்பது போலீஸ் விசாரணையில் தான் தெரிய வரும். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க ட்ரௌனிங் தான் இப்ப போட்டிருக்கோம், எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு கரெக்டான தகவல் சொல்லுவோம், யாரு இருந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது இந்த பள்ளிக்கரணை ஏரியை கேட்டால் சொல்லும் மனோஜ் நிரஞ்சனின் சோக மரணம் நிகழ்ந்தது எப்படி என்று. எப்படி நிகழ்ந்திருந்தாலும் இதோ இந்த குடும்பத்தின் ஒளி விளக்காக இருந்த மனோஜ் நிரஞ்சன் இன்று இல்லாதது நிச்சயம் ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்புதான். நல்ல மனிதராத்தான் இருந்திருக்காரு பேராசிரியர் மனோஜ் நிரஞ்சன். இது கொலையா தற்கொலையாங்கிறது விசாரணையுடைய முடிவுல தான் தெரிய வரும். ஒரு அரசு ஊழியர் அரசியல் கட்சியில உறுப்பினராக இருக்கலாமா, அரசியல் கட்சிகள்ல அந்த அமைப்புல அவர் பங்கேற்கலாமா, அப்படிப்பட்ட சூழல்ல சட்டம் அதை எப்படி பார்க்கிறது, அது குற்றம் என்றால் என்ன மாதிரியான தண்டனை விதிக்கப்படுகிறது. ஒரு அரசு ஊழியர் அவர் பணியில சேர்வதற்கு முன்பாகவே அவர் மேல ஏதாவது வழக்குகள் இருக்கின்றனவா, அவர் ஏதாவது அரசியல் கட்சியில ஈடுபாடு கொண்டவரா, உறுப்பினராக இருக்கிறாரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பரிசீலனை செய்யப்பட்ட பின்னாடிதான் அவர் அரசு பணிக்கு நியமிக்கப்படுகிறார். அதனோட அடிப்படை சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு அரசு பணிக்கு வரக்கூடிய ஒரு பொது ஊழியர் அவர் எந்த விதமான பாரபட்சமின்றி நேர்மையாக அரசாங்கம் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில கொண்டு செல்லும் பணியை செய்யறதுனால அதுல ஒரு சார்பு நிலை எடுத்துடக்கூடாது. இன சமய மொழி மற்றும் ஜாதி ரீதியான மற்றும் அரசியல் கட்சிகள் ரீதியான
கொள்கை ரீதியான முடிவுகளில் ஒரு சார்பு நிலை எடுத்து அதன் காரணமா மக்கள் பணி தடை பண்ணி போயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் அப்படிப்பட்ட பரிசீலனை எல்லாம் பண்ணி அவருக்கு அந்த பணி நியமனம் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அரசு ஊழியர் வந்து வேலைக்கு சேர்ந்த பின்னாடி ஒரு அரசியல் கட்சியிலேயோ ஒரு அரசியல் இயக்கத்திலேயோ வந்து அவர் உறுப்பினராக சேருவதற்கு அரசாங்கம் வந்து தடை விதிக்கிறது. ஏன்னா அவர் ஒரு சார்புநிலை எடுத்து அதன் காரணமா மக்கள் பணி வந்து, ஏன்னா மக்கள் பணின்னு சொல்லும் போது எல்லா தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, இல்ல எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கும் பொழுது ஒரு பாரபட்சமான சூழ்நிலை ஏற்பட்டு அதன் காரணமாக மக்கள் பணி தடை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அது தடை விதிக்கப்படுகிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து 2014 ஒரு சுற்றறிக்கை அனுப்புது தேர்தலுக்கு முன்னாடி. அந்த அறிக்கையில வந்து 1984 அப்போதைய வந்து ஒரு கோட்பாடு விதிக்கப்படுகிறது, ஒரு கொள்கையில் வகுக்கப்படுகிறது. அரசு ஊழியர் வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து அவங்க எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அந்த சுற்றறிக்கை உத்தரவுல வந்து என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, அரசு பணியாளர்கள் வந்து தேர்தல் பணியில் ஈடுபடும் பொழுது மிக நேர்மையாக எந்த விதமான சார்பு நிலை எடுக்காம வந்து பணிபுரியணும். அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய பணி வந்து மக்களுக்கு இது சுதந்திரமான ஒரு தேர்தல், எந்த விதமான குறுக்கீடு இல்லாத ஒரு தேர்தல்ங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படின்னு அந்த உத்தரவுல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில அதை மீறக்கூடிய அரசு பணியாளர்கள் தேர்தல் சமயங்கள்ல அவங்க வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 அந்த சட்டத்தின்படி 129 மற்றும் 134A அந்த உட்பிரிவின் கீழாக வந்து தண்டிக்கப்படுறாங்க. அதுல வந்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு அரசு ஊழியர் வந்து ஒரு தேர்தலுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு பூத் ஏஜென்டாகவோ எந்த வகையிலும் அவங்க செயல்படக்கூடாது. அப்படி அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா ஒரு சார்பு நிலை எடுக்கிறாங்க, இல்ல ஒரு கட்சிக்கு வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிற வகையில வந்து அவங்க வந்து வேட்பாளர்களை வந்து சாதகமா செயல்படுறாங்கன்ற ஒரு சூழல் வரும்பொழுது அவங்களுக்கு 3 மாதம் வரை சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கப்படுகிறது. ஒரு அரசு ஊழியர் வந்து அரசியல் கட்சியில வந்து எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையாக இருப்பது 10/10/1949 வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஒரு கடிதம் அனுப்புது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மாநில தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்புது. அதுல அரசு ஊழியர் அப்படிங்கிறவர் வந்து எந்த விதத்திலும் எந்த அரசியல் கட்சியோடும் சரி எந்த ஒரு இயக்கத்தோடும் வந்து தொடர்பு வச்சுக்க கூடாது, அதுக்கு வந்து சாதகமான நிலைப்பாடு எடுக்கக்கூடாது, உறுப்பினராக இருக்கக்கூடாது, அதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்து நன்கொடை கொடுக்கக்கூடாது, அதை வசூலிக்க கூடாது, அந்த கட்சிக்கு ஆதரவாக வந்து ஆதரவு திரட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய குடும்பத்திலே வந்து அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு சார்ந்து இருக்கிறாங்க, இல்ல அதுக்கு நன்கொடை கொடுக்கறாங்க, அதுக்கு சாதகமா செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தால் அதை தடுக்க வேண்டும். அப்படி தடுக்க இயலாத சூழல் இருந்தா அரசுக்கு அதை உடனடியாக வந்து அதை தெரிவிக்கணும்னு அந்த கடிதம் குறிப்பிடுகிறது. ஆகவே ஒரு அரசு ஊழியர் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு எந்த வகையிலும் ஒரு நிலைப்பாடு எடுத்து சாதகமா செயல்பட்டா சட்டம் அதை அனுமதிப்பது கிடையாது. இது வந்து எந்த வகையில வந்து மத்திய அரசு படி அது குற்றமாக கருதப்படுகிறதுன்னு சொன்னா, சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ் ஆக்ட் 1964 படி ரூல் 5 படி குற்றமாகவும், மாநில அரசுகள்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்ட் ரூல்ஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ் படி அது குற்றமாக பார்க்கப்படுகிறது. இப்ப சமீபத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராம்தாஸ் வந்து அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில வந்து IAS IPS அதிகாரிகள் வந்து ஓய்வு பெற்ற பின்னாடி அவங்க வந்து உடனடியாக அரசியல் கட்சியில சேர்றாங்க. ஆகவே மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுகிறது. ஏன்னா அவங்க பணியில இருக்கும் பொழுது அது சார்ந்த கட்சிக்கு அவங்க சாதகமா செயல்பட்டு இருப்பாங்களோ அப்படிங்கிற அடிப்படையில ஒரு ஐயம் ஏற்படுற காரணத்தினால ஒரு தடை பிறப்பிக்கணும், அது மத்திய அரசு வந்து ஒரு உத்தரவு போடணும்னு கேட்டிருக்காரு. இது சம்பந்தமான பல விஷயங்கள் வந்து பல தரப்புலையும் அது கேட்கப்படுகிறது. ஏன்னா அரசு ஊழியரா இருக்கவங்க அவங்க சார்பு நிலை எடுத்தாங்கன்னா அந்த மக்கள் பணத்தை, மக்களுக்கான திட்டங்கள் வந்து ஒருதலை பட்சமாக ஒரு சாரருக்கு போய் சேரணுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால இந்த கருத்து ஏற்கக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.